செம்மணி சிந்துபாத்தி மனித புதைகுழி வழக்கு 3ஆம் கட்டத்தின் 2ஆம் பகுதி இன்று 13ஆம் நாள் யாழ் நீதவான் எஸ் லெனின்குமார் அவர்கள் முன்னிலையில் 8:15 எடுக்கப்பட்டது. இந்த வழக்கு அகழ்வு நடவடிக்கையில் ராஜ் சோமதேவா குழுவினரும் செல்லையா பிரதமன் சட்ட வைத்திய அதிகாரி உடன் வைத்தியர்களும் ருகுடு பல்கலைக்கழகத்திலிருந்து தொல்பொருள் திணைக்கள பிரிவு மாணவர்கள் 10 பேரும் சோகோ போலீசாரும் இணைந்து இந்த அகழ்வுப்பணி நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இன்று புதிதாக ஒரு மனித எச்சம் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றது. மொத்தமாக 262 மனித எச்சங்கள் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே 260 அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றது. இன்று அடையாளப்படுத்தப்பட்ட மனித எச்சமும் அகழ்ந்தெடுக்கப்பட இருக்கின்றது. சான்று பொருட்களாக அந்த எச்சத்தோடு காணப்படுகின்ற களத்தில் காணப்படுகின்ற காசு வடிவிலான பொருள் ஆர்டிஃபெக்ட்ஸ் 99 அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அதனோடு 3-4 மனித எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் அவை இன்னும் அடையாளப்படுத்தப்படவில்லை. நாளை 14ஆம் நாள் அகழ்வு பணி தொடர்ந்து நடைபெற இருக்கின்றது. இன்றைய நாள் அகழ்வில் அந்த கண்டுபிடிக்கப்பட்ட எழுத்துக்கூட்டுக்கு வட்ட இது வடிவிலான ஒரு பொருள் ஒன்று வச்சு அடையாளம், அது தேங்காய் சிரட்டை ஒன்று காணப்படுகிறது. இந்த சுடலையோடு இது காணப்படுகின்றபடியால் சில நேரம் தென்னை மரங்கள் ஏதாவது கொண்டு வந்து போடப்பட்டிருக்கலாம். அந்த தேங்காய் வடிவிலான சிரட்டை ஒன்று காணப்படுகிறது. முற்றுமுழுதான சிரட்டை ஒன்று எளிதான மாதிரி அந்த அத்திவேரம் உடைஞ்சு அது மழை காரணமாக அதுக்கான ஒரு பிடிமானம் இல்லாத காரணப்பட்டால் சதுமில்லை பண்ணுறபடியால் அந்த அத்திவேரமும் முடிந்து இருக்கின்றது. அத்திவாரத்துக்கு அது பாதுகாப்பாக மண் போட்டு மூடப்பட்டிருக்கின்றது. மீண்டும் அந்த அகழ்பணி நடைபெறும் போது தான் அது சம்பந்தமான விவரங்கள் கூறக்கூடியதாக இருக்கும். செம்மணி சிந்துபாத்தி மனித புதைகுழி வழக்கு 3ஆம் கட்டத்தின் 2ஆம் பகுதி இன்று 13ஆம் நாள் யாழ் நீதவான் எஸ் லெனின்குமார் அவர்கள் முன்னிலையில் 8:15 எடுக்கப்பட்டது. இந்த வழக்கு அகழ்வு நடவடிக்கையில் ராஜ் சோமதேவா குழுவினரும் செல்லையா பிரதமன் சட்ட வைத்திய அதிகாரி உடன் வைத்தியர்களும் ருகுடு பல்கலைக்கழகத்திலிருந்து தொல்பொருள் திணைக்கள பிரிவு மாணவர்கள் 10 பேரும் சோகோ போலீசாரும் இணைந்து இந்த அகழ்வுப்பணி நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இன்று புதிதாக ஒரு மனித எச்சம் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றது. மொத்தமாக 262 மனித எச்சங்கள் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றது.
ஏற்கனவே 260 அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றது. இன்று அடையாளப்படுத்தப்பட்ட மனித எச்சமும் அகழ்ந்தெடுக்கப்பட இருக்கின்றது. சான்று பொருட்களாக அந்த எச்சத்தோடு காணப்படுகின்ற களத்தில் காணப்படுகின்ற காசு வடிவிலான பொருள் ஆர்டிஃபெக்ட்ஸ் 99 அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அதனோடு 3-4 மனித எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் அவை இன்னும் அடையாளப்படுத்தப்படவில்லை. நாளை 14ஆம் நாள் அகழ்வு பணி தொடர்ந்து நடைபெற இருக்கின்றது. இன்றைய நாள் அகழ்வில் அந்த கண்டுபிடிக்கப்பட்ட எலும்புக்கூட்டுக்கு மேலே ஒரு வட்ட இது வடிவிலான ஒரு பொருள் ஒன்று வச்சு அடையாளம். அது தேங்காயின் சிரட்டை ஒன்று காணப்படுகிறது. இந்த சுடலையோடு இது காணப்படுகின்றபடியால் சில நேரம் தென்னை மரங்கள் ஏதாவது கொண்டு வந்து போடப்பட்டிருக்கலாம். அந்த தேங்காய் வடிவிலான சிரட்டை ஒன்று காணப்படும். முற்றுமுழுதான சிரட்டை ஒன்று. எளிதான மாதிரி அந்த அத்திவாரம் உடைஞ்சு அது மழை காரணமாக அதுக்கான ஒரு பிடிமானம் இல்லாத காரணப்பட்டால் சதுமில்லை பண்ணுறபடியால் அந்த அத்திவாரமும் முடிந்து விழுந்திருக்கின்றது. அத்திவாரத்துக்கு கிட்டத்தட்ட அது பாதுகாப்பாக மண் போட்டு மூடப்பட்டிருக்கின்றது. மீண்டும் அந்த அகழ்பணி நடைபெறும் போது தான் அது சம்பந்தமான விவரங்கள் கூறக்கூடியதாக இருக்கும். நன்றி. அரியாலை சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் இடம்பெற்று வரும் செம்மணி மனித புதைகுழி அகழ்வு பணிகளின் 3ஆம் கட்டத்தின் 2ஆம் பகுதி இன்றைய தினம் ஆரம்பமானது. யாழ்ப்பாணம் நீதவான் எஸ். லெனின்குமார் தலைமையில் தொல்லியல் பேராசிரியர் வாச் சோமதேவா குழுவினர் மற்றும் சட்ட வைத்திய அதிகாரிகள், குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார், தடயவியல் போலீசார் உள்ளிட்ட பலரும் அகழ்வு பணியின் போது பங்கேற்றிருந்தனர்.